ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எத் சமையல் அண்ட் பிளாக். எல்லோரும் நல்லா இருக்க வேணுமென்ற கடவுளை வேண்டி கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கு உங்களுக்கு என்னோடய சீக்ரெட் மசாலா தூள் தான் செய்து காட்ட போகிறேன். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மசாலா தூள் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்று பார்ப்போம். 6 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்துருக்கிறேன். நான் எடுக்கிற அளவில் எடுங்க, பர்ஃபெக்டான மசாலா தூள் உங்களுக்கு வரும். 2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம் எடுத்திருக்கிறேன். 4 பிரிஞ்சி இலையை எடுத்திருக்கிறேன். பிரிஞ்சி இலையை அரைக்கிறதுக்கு சுகத்துக்காக இப்படி கத்திரிக்கோலால் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுக்கிறேன். 15 ஏலக்காய் எடுக்கிறேன். மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் எடுக்கிற அளவில் எடுத்து மசாலாவை அரைச்சி பாருங்கள். கருவேப்பிலை இப்படி ஒரு ஸ்டிக்காகவே எடுத்திருக்கிறேன். அதை உடைச்சி ஆட் பண்ணுறேன். என்னென்னு சொன்னால், நாங்கள் வறுக்கிற நேரம் அப்போ தான் உள்ளே இருக்கிறதும் ஈவனாக வறுபடும்ன்றதுக்காக எல்லாத்தையும் இப்படி உடைச்சிட்டு உதுத்தி எடுக்கிறேன். 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக கிராம்பு எடுக்கிறேன். கிராம்பு நிறைய ஆட் பண்ணக்கூடாது. 2 அன்னாசி பூ எடுக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜாதி பத்திரி எடுக்கிறேன். இவ்வளவு தான் என்னோடய சீக்ரெட் மசாலா பொடிக்கு தேவையான பொருட்கள். நீங்கள் மசாலா பொடி கூடுதலாக செய்ய வேணும்னு சொன்னால் நான் எடுத்த அளவுகளை கூட்டி கொள்ளுங்க. நான் எப்பயுமே மசாலா பொடி செய்கிறதுக்கு கிராம் கணக்கில் அளவு எடுக்கிறதில்ல, எப்பயுமே ஸ்பூன் கணக்கில் தான் அளவு எடுக்கிறேன். நீங்கள் கூடுதலாக செய்யணுமெண்டா இதே அளவுகளை கூட்டி எடுத்துக்கொள்ளுங்க. பர்ஃபெக்டான மசாலா பொடி வேறும். இப்போ வாங்க அடுத்து என்ன செய்வதுன்ட்டு பார்ப்போம். அடுப்பில் ஒரு ஃப்ரை பேனை வச்சுருக்கிறேன். ஆயில் எதுவுமே இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணி எடுக்க போகிறேன். அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுக்கொண்டு மசாலாவை நாங்கள் வறுத்தெடுப்போம். இதுக்கு எப்பயுமே ஆகலும் கூடுதலாக வறுக்கக்கூடாது. மசாலா பொடி வறுக்கிற நேரம் எங்களோட கை பொறுக்கிற சூடு வரும் வரைக்கும் தான் மசாலா பொடி வறுக்கணும். அப்போ தான் மசாலா பொடியோட மனம் நல்லா இருக்கும். நாங்கள் இப்படி கையை வச்சு பார்த்தா எங்களோட கையில் அந்த மசாலாவோட சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்தளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ மசாலா நல்லா வறுபட்டுட்டு இனி இதை நல்லா ஆற வைப்போம். மசாலா வறுத்தகையோடையே நாங்கள் இனி இந்த பேனில் வைக்காமல் வேறொரு பிளேட்டில் மாற்றி வச்சிடணும். மசாலா பொருட்கள் எல்லாம் ஆறினது பிறகு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன். மிக்ஸி ஜார் ஈரம் இல்லாமல் இருக்கணும். இப்போ நாங்கள் வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை அதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்செடுப்போம். பாருங்கள், மசாலா பொடி ரெடி ஆகிட்டு. என்னோடய இந்த சீக்ரெட் மசாலா பொடியை வத்த குழம்பு, ரசம், சாம்பாரை தவிர மற்ற எல்லா வகையான குழம்புகளுக்குமே யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு கறிகளோட சுவையையுமே அதிகரித்து கொடுக்கும். ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், நான் எடுத்த அளவுகள்லேயே செய்து பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதுபோல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.